ஹலோ, வெல்கம் டு Toptucker சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் பேங்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்பாக்சி ரெசினில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெசின் பேங்கிள். ஸோ அதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சிப்பி அதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேங்கிள் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா ரெசன், அது கூட வந்து ஹார்ட்னர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்ஸுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ரெசினையும் ஹார்ட்னரையும் எந்த அமௌண்ட்டில் சொல்கிறாங்களோ அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ounce கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் மிஷின், வெயிட்டிங் மிஷின் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தில் பார்த்திங்கன்னா 40% ஹார்டர் ஊற்றினா 100% வந்து ரெசன் ஊற்றணும். ஸோ நான் வந்து 40 ml ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ 100 ml ரெசன் ஊற்றணும். ஸோ நான் என் கப்பில் 50 ml எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த கப்பில் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 15 minutes ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது, ரெசனும் பார்க்க ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ இந்த பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மோல்டில் எப்பவுமே ஒரு சைடு ஓப்பன் இருக்கும். ஸோ இப்போ அந்த சைடில் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து சும்மா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு, மோல்டை வந்து நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சிற்பியெல்லாம் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இடத்துல சிற்பி, ஒரு இடத்துல ஃப்ளவர். ஃப்ளவர் எப்பயுமே அவுட் சைட் பார்த்த மாதிரி உள்ளே செட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரெசினை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ரெசின் எல்லா ஸ்பேஸ்க்குமே ஃபுல்லாக போகணும். எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு, நான் வந்து ounce கப்பை வச்சே யூஸ் பண்ணிடுவேன். நீங்கள் பண்ணும்போது சிரஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுங்க, எல்லா இடத்துலையும் அது போயிட்டு மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேஸ்லேயுமே ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மோல்டு பார்த்திங்கன்னா நம்ம கலர் மோல்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர். ரொம்ப சின்னதாக எடுத்தாவே போதும், நம்மளுக்கு வந்து அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து இந்த சில்வர் கிளிட்டர் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டிசைனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் பேங்கிள் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த குட்டி குட்டி ஒயிட் ஃப்ளவர்ஸை டிசைனுக்காக வைக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ரெசனை இதில் நம்ம போட போகிறோம். இந்த மோல்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இந்த மோல்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டி கலர் மோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதே ரெட்டை இந்த மோல்டில் ஹாஃப் சைடு ஊற்றி ஒரு 3 hours வந்து வெயிட் பண்ண போகிறேன்.
இதில் வந்து நான் ஒரு சைடு சிற்பியும் ஒரு சைடு வந்து ஃப்ளவரை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சிற்பி ஸ்பேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெட் கலர் மோல்டு ஊற்றுறேன். இந்த மோல்டை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மேடாக ஒரு சைடு மேடாக ஒரு சைடு கீழேயும் வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த ரெசன் வந்து இன்னொரு சைடு வந்து டிஸ்டர்ப் ஆகாதுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு 4 ஹார்ஸ் கழிச்சு என்ன பண்ண போகிறேன்னா இது கூட இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மிச்சம் இருக்க போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒயிட் மோல்டு ஊற்றி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசின் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மோடில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசின் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மோல்டுலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பேங்கிள் ஒன்று ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மோல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மோல்டு ஓப்பன். வாவ், இந்த பேங்கிளும் செம்மையாக வந்திருக்குங்க. இது நம்ம வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு பண்ண பேங்கிள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேர்ட் இஸ் அவர் ரெட் கலர் பேங்கிள். ஸோ மிக்ஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாவ், இந்த பேங்கிளும் சூப்பராக வந்திருக்குங்க. ஆக்சுவலாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ரெசின் போட்டுட்டு இந்த பேங்கிள் மேலே இதெல்லாம் கொஞ்சம் நான் துடைக்காமலே விட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட 4th பேங்கிள். ஸோ 4th பேங்கிளும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சீப்பாக வாங்குறது, எங்கே சீப்பாக வாங்குறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். So bye from Surya.